6 அதிகாரம் 54 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 6 அதிகாரம் 54 வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என்னுடைய இரத்தம் என்னுடைய மாம்சம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மாம்சம் என்னுடைய இரத்தம், இந்த ரெண்டையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு திருவிருந்தை குறித்து நிறைய சபைகளில் நிறைய உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பந்தி நிறைய எண்ணமற்று போயிடுச்சான். கர்த்தருடைய பந்தி எப்படி இருந்துச்சான்? மல்கியா 2 அதிகாரம் எடுங்க. மல்கியா 2 அதிகாரத்தில் கடைசி கால அடையாளங்களை குறித்து எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று. அதாவது ஜனங்கள் அதை யோசிக்காத இடத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். அப்போ ஏன் அப்படின்னாச்சுன்னா, அசுத்தமானதை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். எத்தனாவது வசனம் பாருங்க, 1 அதிகாரம் 6 வசனம். மல்கியா 1:7. என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருடைய பந்தியை குறித்த சிந்தனை இல்லை என்றால் நாம் தேவனையே எப்படி பண்ணுறோன்னா அசுத்தமாய் பார்க்கிறோம். எப்படி பார்க்குறோம்? தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பந்தியை குறித்த சிந்தனை நமக்கு வரலன்னா நம்ம தேவனை கனம் பண்ணலைன்னு அர்த்தமா? அது என்ன அர்த்தமா? நிறைய நபர்கள் கர்த்தருடைய பந்திக்கு அந்த அந்த ஒரு எண்ணமே வர்றதில்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திருவிருந்து அன்னைக்கு சபை ஃபுல்லாயிரும் சில இடங்களில். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திருவிருந்து அன்னைக்கு சபை காலியாக கிடக்கும். என்ன காரணம்? ஜனங்கள் ஏன் அதை குறித்து இப்படி எண்ணுகிறார்கள் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சில கருத்துக்களை வைக்கிறார்கள் திருவிருந்தில். அல்லேலூயா. நாம் உங்களுக்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய பந்தியின் மேன்மை என்ன, இதை குறித்து தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய பந்து எடுக்கலைன்னா என்ன நடக்கும், எடுத்தால் என்ன நடக்கும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பிரெட்டு துண்டு, கொஞ்சம் திராட்சை ரசம், இதை சாப்பிடுகிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துரும்ன்ற மாதிரி சிலருடைய எண்ணம். அதனால தான் என்னென்னா, கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் உபவாசம் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாசம் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டும் சனிக்கிழமை நைட்டும் சுத்திகரிப்பு கூட்டங்கள் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் உபவாசத்தோடு வருவாங்க. அப்படி உபவாசமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பந்தியை கொடுப்பாங்க. இப்படி இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச்சில் உபவாச கூட்டம் வச்சாலே யாரும் வரமாட்டாங்க. நான் சொல்கிற புரியுதா? சர்ச்சில் உபவாச கூட்டம் வச்சாலே யாரும் வரமாட்டாங்க. சுத்திகரிப்பு கூட்டம்னு வச்சா வேணுங்கிறவன் சுத்திகரிச்சுக்கோ, நாங்கள் வீட்டில் குளிச்சுட்டு சுத்தமாக வந்துடுவோம் அப்படின்னு வந்துடுவாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி காலை ஆராதனைக்கு உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? பரவாயில்ல. கொஞ்சம் பேரையாவது கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். பரவாயில்ல, சந்தோஷம். நோவாவின் காலத்தில் வானத்திலிருந்து கர்த்தர் பூமியை கண்ணோக்கி பார்த்தார். பூமி முழுவதும் இருளாகவே இருந்துச்சு. ஒரே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அந்த வெளிச்சத்துக்கு பெயர் நோவா. அந்த வெளிச்சத்துக்கு பேர் என்னது? தேவனை குறித்த அறிகிற அறிவு மனுஷனுக்கு இல்லாமல் போச்சுன்னா அவன் வாழ்க்கை இருளாகவே இருக்கும். ஏன்னா அதில் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் என்பது கர்த்தரை அறிகிற அறிவு தான் வெளிச்சம். ஆண்டவர் சொன்னார், இந்த வேதமே வெளிச்சம். வேதம் தான் என்னது? வெளிச்சம். அது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அவன் வெளிச்சமாக இருக்கிறான். தேவன் இந்த சபையை அப்படி பார்க்குறார். சபையை பார்க்கும் பொழுது வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி வாழுகிறவர்கள் வெளிச்சமாய் வாழுகிறார்கள். வசனத்தை அள்ள தட்டுகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா இருளாய் இருக்கிறார்கள். அந்த வெளிச்சமாய் இருக்கிற மனிதர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கத்தக்கதாக இன்னும் அதிக பிரகாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருகிறார். அல்லேலூயா. சரி, திருவிருந்து எடுப்பதின் மேன்மை என்ன? நான் வேகமாக ஒரு 5-6 பாயிண்ட் வேகமாக பார்ப்போம். முதலாவது யோவான் 6:49-50 வாசிங்க பார்ப்போம். யோவான் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்களே, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின
இயேசு தன்னை காண்பித்து சொல்லுகிறார். அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்கள் அவங்க என்ன நம்பினாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து வந்த அந்த மன்னாவை புசித்தார்கள். அந்த மன்னாவை புசித்தவர்கள் என்ன நம்பினாங்கன்னா, அதுதான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னார், அது உனக்கு அப்பம் கிடையாதுடா, நான் தான் ஜீவ அப்பம். அந்த அப்பத்தை புசித்தவன் மரித்து போனான், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். அப்போ முதலாவது, இயேசுவினுடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு மரணம் இல்லை. முதலாவது என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? எந்த மரணத்தை குறித்து இயேசுங்க பேசுகிறார்? சரீரத்துக்கு ஒரு மரணம் வருமே, அந்த மரணத்தை குறித்து அல்ல. ஏனென்றால் சரீர பிரகாரமாய் பூமியில் எல்லாரும் மரிக்கத்தான் வேண்டும். ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்தாமல் மரிக்க தான் செய்யணும். இந்த மரணத்தை அவர் சொல்லலை. அவர் எந்த மரணத்தை சொல்கிறார் அப்படின்னா, ஆதாமை பார்த்து தேவன் சொன்னார், இந்த மரத்தினுடைய கனியை நீ சாப்பிட்டனா சாகவே சாவாயினார். ஆதாம் சாப்பிட்டார். செத்தாரா உயிரோடு இருந்தாரா? சொல்லுங்க, செத்தாரா உயிரோடு இருந்தாரா? சரீரம் உயிரோடு இருந்துச்சு, ஆனால் ஆவி செத்து போச்சு. தேவனோடு உள்ள அந்த தொடர்பு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அப்போ ஆண்டவர் அங்கே இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உங்கள் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டாங்க, ஆனால் என் கூட தொடர்பில் இல்லை. ஒரு பக்கம் மன்னாவை சாப்பிட்றாங்க, இன்னொரு பக்கம் எப்படி இல்லையா, தேவனோடு தொடர்பில் இல்லை. ஆனால் என்னுடைய மாம்சத்தை இரத்தத்தையும் சாப்பிட்றவன் எப்பவுமே என் கூட தொடர்பில் இருக்கிறான், என்னை விட்டு அவன் விலக முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவர்கள் மன்னாவை புசித்தார்கள், ஆனால் தேவனோடு என்ன இல்லை, உறவுல இல்லை. அப்போ எப்படி மன்னாவை புசித்தாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பகலில் மேகஸ்தம்பம், மேகம் அப்படியே மூடி இருக்கும். இந்த சாந்து சட்டியை போட்டு கவுத்துனா சட்டிக்கு உள்ளே இருக்கிற பொருள்கள் எப்படி பத்திரமா இருக்குமோ, அதே போல் இந்த மேகமானது அந்த தரையிலேருந்து அப்படி எழும்பி அப்படியே அவங்கள மூடி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பகலில் வெயில் அவங்கள சேதப்படுத்தாது. ராத்திரியானா அக்கினி ஸ்தம்பம் அப்படியே மூடி இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மன்னா அவர்களுக்கு விழுகிறது. டெய்லி மன்னாவை பிறகு சாப்பிட்றாங்க, ஆனால் தேவனோடு தொடர்பில் இல்லை. ஆனால் என்ன இல்லை, என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நான் அப்படி இல்லையோ? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 18-19 வசனம் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்றவர் யாரை குறித்து சொன்னார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். 17ஆம் வசனம் வாசிங்க. மேலும் 40 வருஷமா யாரை வெறுத்தாராம். 40 வருஷமா சாப்பாடை கொடுத்தாரு, அதே நேரம் ஜனங்களை அரோசித்தார். அடுத்து, பாவம் செய்தவர்கள் அல்லவா அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிருச்சு அப்படின்றார். அதை தான் இயேசுங்க சொல்லுகிறார். அன்னைக்கு இருந்த யூதர்களை பார்த்து, இங்கே பாரு, மன்னாவை சாப்பிட்டவன் கர்த்தரோடு கூட நிற்கலடா, என் சரீரத்தை சாப்பிட்டவன் என் கூட நிற்பான் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பந்தி எடுக்கிறவர்கள் தேவனோடு இணைந்து நிற்கிறார்கள். தேவனை விட்டு அவர்கள் பிரிவதில்லை. தேவனை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடுகிற கர்த்தருடைய அந்த அப்பமும் அந்த ரசமும் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம இரத்தத்தோடு இரத்தமாக கலந்துரும். நம்ம இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து நம்முடைய ஸ்வாபங்களை அது அதுக்கு தகுந்தபடி என்ன செஞ்சிருது, மாற்றிடுது. சில நேரங்களில் மயக்க ஊசி போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயக்கூசி போடுவாங்கள்ல. மயக்கூசி போட்டாங்கன்னா அந்த ஊசி போய் அவங்க அந்த அந்த கெமிக்கல் அந்த இரத்தத்தோட இரத்தமாக கலந்துருச்சுன்னா இவங்க தன்னை மறந்துடுவாங்க. தன்னை மறந்து அவங்களா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தாய்மாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த ஊசி போடுவாங்கள்ல, சிசேரியனுக்கு போடுவாங்கள்ல, நர்சம்மா ஊசி போடுவாங்க. அந்த குறுக்கில் அந்த ஊசியை போட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு சரீரம் அப்படியே மரத்த மாதிரி ஆயிரும். அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளியில் எடுத்து தையல் போட்டு தச்சிருவாங்க. ஆனாலும் அந்த தையல் போட்ட அந்த வலியோ அந்த இதுவோ அந்த நேரத்தில் தெரியாது. அந்த அந்த மயக்கம் வந்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா பேசுவாங்க, அவங்களா ஏதாவது செய்வாங்க. எப்படி இவைகள் நடக்குது? அவங்க ரத்தத்தில் இந்த கெமிக்கல் போய் என்ன பண்ணுது, கலந்துருது.
அதே தான் நான் சொல்கிறேன், இந்த இயேசுவினுடைய மாம்சமும் இந்த இரத்தமும் நாம் எடுக்கும் பொழுது நமக்குள்ளே போய் நம்ம இரத்தத்தோடு அது கலக்கிறதுனால நம்ம தேவனை விட்டு பிரிய மாட்டோம், தேவனோடு என்ன செஞ்சிருவோம், இன்னும் நெருங்குவோம். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த பந்தி எடுக்கிறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, இதெல்லாம் அதெல்லாம் அப்படி நினச்சிக்கிறது. அப்படின்னா என்னன்னா, தேவனை விட்டு தூரமாய் வாழ்கிறார்கள். அதனால தான் அவங்களுடைய இருதயம் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொள்ளுகிறது. ஆனால் இயேசுனுடைய இரத்தமும் மாம்சமும் உள்ளே போகும்போது அது தேவனிடத்தில் நம்ம இன்னும் கிட்டி சேருகிறது, நெருங்கி சேருகிறது. அது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 9:4 ஆண்டவர் சொல்வார், மிருகத்தினுடைய இரத்தத்தோடு அதனுடைய மாம்சத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பார். ஒரு மிருகத்தை அடித்தனா மாம்சத்தையும் ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாம்சத்தை சாப்பிடலாம், ரத்தத்தில் தான் எல்லா சுபாவங்களும் இருக்குது. ரத்தத்தில் தான் என்ன இருக்குது. இப்போ அடிப்பட்டா அல்லது வியாதிப்பட்டா ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் உடனே ரத்தத்தை எடுத்து செக் பண்ணுங்கம்பார். அந்த ரத்தம் சொல்லிடும் இந்த மனுஷனுக்குள்ளே என்ன வியாதி இருக்குன்னு சொல்லிடுமா, சொல்லிடாதா? ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை எடுக்கிறோம், ரத்தத்தில் எய்ட்ஸ் இருக்குன்னு வருது வச்சுக்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு ரத்தத்தில் எய்ட்ஸ் இருக்குது. அந்த ஆள் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நான் ஒழுக்கமாக தான் வாழ்ந்தேன்றார். எது உண்மை சொல்லுங்கள், எது உண்மை? அவர் பேசுகிறது உண்மையா, அவர் ரத்தம் பேசுகிறது உண்மையா? சொல்லுங்கள், எது உண்மை? ரத்தம் பேசுகிறது உண்மை, அவர் பேசுகிறது உண்மை கிடையாது. நம்முடைய ரத்தம் பேசுகிறது எதுவோ அதை தான் மருத்துவம் எடுத்துக்கொள்ளும். நம்ம ரத்தத்துக்கு பேசுகிற தன்மை இருக்கிறது. அப்போ நம்ம ரத்தத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னான்னா, மிருகத்தை அடித்தா மிருகத்தினுடைய மாம்சத்தை சாப்பிடு, ரத்தத்தை சாப்பிடாத அப்படின்னார். அப்போ இயேசு நமக்காய் பலி மிருகமாய் வந்தார். சரிதானா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி மிருகமாய் பலி மிருகமாய் வந்தார். அவர் சொன்னார், என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் சேர்த்து சாப்பிடு அப்படின்னார். ஏன் அப்படின்னாச்சுன்னா, மிருகத்தினுடைய ரத்தத்துக்குள்ளே தான் மிருகத்தினுடைய சுபாவம் இருக்குது. நீ அதை எடுத்தனா அந்த மிருக சுபாவம் உனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். என்னுடைய சுபாவம் எல்லாம் என் ரத்தத்துக்குள்ளே இருக்குது, நீ அதை எடுத்தனா என்னுடைய சுபாவம் உனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக இருந்தாங்க, தேவனோடு தான் இருந்தாங்க, ஆனால் மனசில் எப்படி இருந்தாங்களாம், தூரமாக இருந்தாங்க. ஆனால் நீங்களும் நானும் மனசில் இல்லை, எப்போவுமே கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்மளை பார்த்து வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். அவர் எங்கே தங்குறாரு சொல்லுங்கள், எங்கே தங்குறாரு? இந்த கட்டடத்தில் நமக்குள் தங்குகிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம கூடி வருவதற்கு முன்னமே அவர் வந்து வெயிட் பண்ணுறார். ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ளே தேவன் பரவசமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ திருவிருந்து எடுக்கிறது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம தேவனோடு நெருங்கி சேருகிறோம். அதுக்கு இன்னொரு வேதாகமம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நமக்கு மரணம் இல்லை. நமக்கு என்ன இல்லை? அப்போ மரணம் என்பது இந்த சரீர மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசலை, தேவனை விட்டு பிரிகிற அந்த பிரிவை குறித்து பேசுகிறார். நீங்களும் நானும் தேவனை விட்டு பிரியலை, நாளுக்கு நாள் நெருங்கி சேருகிறோம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது யோவான் 6:53 அவன் ஜீவனோடு இருப்பான். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அங்கே பாருங்க, நீங்க திருவிருந்து எடுக்கலனா உங்களுக்குள்ள உயிர் இல்லைன்றார். என்ன இல்லையா? ஜீவன் என்னது சொல்லுங்க, ஜீவன் என்னது? தமிழில் ஜீவன், ஆங்கில பைபிளில் லைஃப்னு போட்டிருக்கிறாங்க. எப்படி போட்டிருக்காங்க? லைஃப், வாழ்க்கைன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் வேதாகமத்தில் அந்த மொழிபெயர்க்கு முன்னாடி ஒரிஜினல் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை போன்ற வாழ்க்கை, அதாவது அந்த ஜீவன் என்னென்னா அவரை போன்ற வாழ்க்கை. அவர் எல்லாவற்றையும் படைத்தார், ஆனால் எதையுமே சார்ந்து கொள்ளவில்லை. தேவன் எல்லாத்தையும் படைச்சார், மரம், செடி, கொடி, தண்ணீர், காற்று எல்லாம் அவர் தான் படைச்சார். ஆனால் அவர் எதையுமே சார்ந்து வாழலை. அவர் எதாவது சார்ந்து வாழ்கிறாரா? நீங்களும் நானும் நிற்கிறதுக்கு ஒரு பூமி தேவை, அவருக்கு தேவையா? அவருக்கு தேவையில்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். நீங்களும் நானும் சுவாசிப்பதற்கு காற்று தேவை, அவருக்கு தேவையா? காற்று அவருக்குள்ளேருந்து தான் புறப்படுகிறது, அவருக்கு தேவையில்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, ஜீவன் அப்படின்னா தேவனை போன்ற வாழ்க்கை, பரிசுத்தத்தில் தேவனை போல, முடிவெடுக்கிறதுல தேவனை போல, நம்ம வாழ்க்கையில் அமைத்து கொள்ளுகிறதுல தேவனை போல, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வந்தால் தான் நம்ம உயிரோடு வாழ முடியும். நீங்கள் போன வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமையோ தாமிரபரணி ஆற்றுக்கு போயிருந்தோம். அந்த ஆற்றுல நிறைய மீன், சனிக்கிழமை போனோமோ வெள்ளிக்கிழமை போனோம், நிறைய மீன் ஓடுது, நிறைய மீன் ஓடுது. அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த ஓடுற தண்ணி அப்படியே இழுக்குது, எல்லாத்தையுமே இழுக்குது. ஆனால் அந்த மீன் தண்ணிக்கு எதிராக ஓடி வருது, வேகமாக இழுக்குது தண்ணி. ஆனால் மீன் என்ன செய்யுது, அந்த தண்ணியை எதிர்த்து போகுது. மனுஷனை தண்ணி இழுத்துட்டு போகுது, மனுஷன் அந்த மீன், தம்மாத்துண்டு மீன் அந்த தண்ணியை எதிர்த்து என்ன செய்யுது? ஏன் சொல்லுங்கள், ஏன் அப்படி போகுது? அதே நேரம் ஒரு செத்த மீன் அந்த அந்த ஆற்றுல போடணும்னு வச்சுக்கிடும், அந்த மீன் எதிர்த்து வருமா, ஓடுற தண்ணியில் போயிருமா? சொல்லுங்கள், எப்படி போயிடும்? அப்போ உயிருள்ளவர்கள் இந்த உலகத்தை எதிர்த்து வாழ்வார்கள். லேலுயா, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு எதிர்த்து வாழ்வார்கள், இந்த உலகத்தின் இச்சைக்கு எதிர்த்து வாழ்வார்கள். உலகம் அவர்களை பிடித்து இழுக்கவே முடியாது, ஏன்னா அவர்களுக்குள்ள தேவனை போன்ற ஜீவன் உள்ள இருக்குது. லேலுயா, இயேசு இந்த பூமியில் வாழும்பொழுது அவர் சவால் விட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும் அப்படின்னார். யாராவது சொல்ல முடியுமா இயேசுக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னு சொல்லி? சொல்ல முடியாது. நாமும் அப்படி வாழ முடியும், இயேசு நம்மோடு இருந்தார். லேலுயா, இந்த பந்தியை, கர்த்தருடைய பந்தியை நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஜீவன் வந்துடும். அந்த ஜீவன் வந்துச்சுன்னா உங்களால் உலகத்தை எதிர்த்து வாழ முடியும். எல்லாரையும் பிடித்து இழுக்கிற பாவத்தின் வல்லமை நம்மை பிடித்து இழுக்க முடியாது. லேலுயா, கடலை எடுத்துக்கோங்க, கடல் தண்ணி அள்ளி குடிக்க முடியுமா? சொல்லுங்க, கடல் தண்ணி அள்ளி குடிக்க முடியுமா? கடல்லையே வாழுது மீன். அந்த மீனுக்குள்ளே உப்பு இருக்குமா, இருக்காதா? சொல்லுங்கள், இருக்குமா? இருக்காது. ஆனால் அதே மீனை கொண்டு வந்து சமையல் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு தான் போடுறோம், போட்ட பிறகு அந்த மீனுக்குள்ளே உப்பு இருக்குமா, இருக்காதா? சொல்லுங்கள், இருக்குமா, இருக்காதா? இருக்கும். அவ்வளோ பெரிய கடலில் வாழ்கிற மீனுக்குள்ளே உப்பு இல்லை, ஏன்னா அந்த மீன் உயிரோடு இருக்குது. செத்த பிறகு இவ்வளோக்கான மீன் உப்பு போட்டு குழம்பு வைக்கிறாங்க, அந்த மீனுக்குள்ளே என்ன வந்துடுது? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உயிருள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் அசுத்தம் உங்களுக்குள்ளே வராது. அசுத்தம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம், பாவம் நிறைந்த உலகத்தில் தான் வாழுகிறோம். ஆனால் எதையுமே உங்களை அது அட்டாக் பண்ண முடியாது, ஏனென்றால் அவருடைய ஜீவன் நமக்குள்ள என்ன இருக்குது? இருக்குது. அந்த ஜீவன் எங்கே இருக்குன்னா, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு அந்த உயிர், அந்த ஜீவன் உள்ளுக்குள்ளே இருக்கு. லேலூயா. அப்போ அந்த ஜீவன் இல்லாத மனுஷனுக்குள்ள சின்ன பாவத்தில் கூட விழுந்துருவோம் இல்லையா? அந்த மீனை பாருங்கள், சிலர்லாம் மீன் கழுவும் போது உப்பு போட்டு கழுவுவாங்க, அந்த உப்பு அப்படியே அந்த மீனுக்குள்ளே படிஞ்சிரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொன்னது? இப்போ நாம் ஜீவனோடு இருப்போமானால் உலகத்தின் பாவத்துக்கு எதிர்த்து நிற்போம், அப்படி தானே? யோசேப்பு வாலிப வயசு, பிடிச்சு இழுக்கிற அந்த பெண். ஆனால் இந்த யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து அவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுறதுன்னு சொல்லி தன் சட்டையை, அந்த பெண் அது அப்படியே சட்டையை கலட்டி விட்டுட்டு ஓடிட்டார். ஏன்னா அவர் உயிர் உள்ளவர். அவர் எப்படி இருந்தார்? உயிராகிய இயேசு ஜீவன் அவருக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி நமக்குள்ளே அந்த ஜீவன் வரணும்னா நம்ம கர்த்தருடைய பந்தியை நாம் எடுக்க வேண்டும். லேலூயா. மூன்றாவது, ஃபஸ்ட்டு மரிக்காமல் இருப்பான். பந்தி எடுத்தால் எப்படி இருப்பாங்க? அதாவது தேவனை விட்டு பிரியாமல் இருப்பான். ரெண்டாவது, ஜீவன் உள்ளவனாக இருப்பான். இந்த உலகத்தின் அசுத்தம் அந்த மனுஷன் நினைச்ச முடியாது, பாதிக்கவே முடியாது. மூணாவது, யோவான் 5ஆம் அதிகாரம் 54 அன்னைக்கு 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்ததா சொல்லுகிறார், அவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். எப்படிப்பட்ட ஜீவனா? நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் சரியா புரியாது. நித்திய ஜீவன் என்ன? அது பாஸ்டர் பாட்டு புக்கு பாஸ்டர். நித்திய ஜீவன் என்னது? பாட்டு புக்கு. நித்திய ஜீவன் பாட்டு புக்கு அது இல்லை. நித்திய ஜீவன் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 17:3 வாசிங்க. யோவான் 17:3.
இயேசு அங்கே இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவனை தருவேன்னு அர்த்தம் என்னன்னா, தேவனையும் அதாவது பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவை நமக்குள்ளே வைக்கிறார். லேலுயா. எல்லாருக்கும் இயேசு தெரியுங்க. இயேசு தெரியாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஒரு குடிகாரன்ட்ட போய் கேளுங்க, இயேசு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அவர் சொல்லுவார், இயேசு எனக்கு தெரியும் பார். தெரியாதுன்னு சொல்லுவாரா? தெரியும் பாரா? இயேசு எனக்கு தெரியாதா? இயேசு தெரியும். அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவர் உயிர் தெழுந்தார், அவர் கடவுள், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அவர் யார், எங்கிருந்து வந்தார், ஏன் இப்படி செஞ்சார்ன்றது யாருக்கும் தெரியாது. அது தெரியணும்னா அவனுக்கு பிதானா யாருன்னு தெரியணும், இயேசுனா யாருன்னு தெரியணும், ஏன் சிலுவைக்கு போனார்னு தெரியணும். இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, எவன் ஒருவன் கர்த்தருடைய பந்தியை எடுக்கிறானோ அவனுக்கு அவர் அதை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன்னா என்னன்னே புரியும். இல்லாத வரைக்கும் என்ன செய்யாது, புரியாது. ஆண்டவர் சொன்னார் நித்திய ஜீவன் அப்படின்னாச்சுன்னா பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு, இயேசு குமாரனை அறிகிற அறிவு. பைபிளில் பாருங்கள், தன்னை அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் பேரை அவரே சொன்னது அந்த ஒரு வசனத்தில் தான். வேற எங்கேயும் தன்னுடைய பேரை அவர் சொன்னதே கிடையாது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அது ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை என்ன செய்கிறாரு, கோட் பண்ணுகிறார். லேலுயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு தேவனை குறித்த அறிவு இருக்குது? அவர் யார், எதற்கு வந்தார், ஏன் வந்தார், என்ன காரணம், உலகம் பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே காமிப்பாங்க, ஆனால் தெரிய வேண்டியபடி ஒன்றும் என்ன செய்யாது, தெரியாது. ஒரு முறை இந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு பிரபலமான ஒரு கட்டடம், ரொம்ப பிரபலமான கட்டடம். அந்த பிரபலமான கட்டடத்தில் ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கிறாங்க, இது தேவனுடைய, இது வானத்தின் வாசல். அது என்னமா? ஆமாம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இந்த கட்டடத்தில் எழுதியிருப்பாங்க, இது வானத்தின் வாசல் அப்படின்னு ஒரு கட்டடத்தில் எழுதியிருந்தாராம். இவர் இதை படிச்சுட்டு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறாரு நெட்டில். என்ன எழுதினார்னா, யாக்கோபு படுத்திருக்கும் பொழுது தரிசனத்தில் தேவனை பார்த்தார். தரிசனை பார்த்துட்டு அவர் சொன்னார், இது தேவனுடைய இது வானத்தின் வாசல் அப்படின்னு தேவன் சொன்னார். இவர் யோசேப்பு அந்த மன்னிக்க யாக்கோபு அந்த பேரை சொல்கிறார். உடனே இவர் அதை நோட் பண்ணி அதை குறிப்பிட்டு எழுதுகிறார். இந்த வசனத்தை வச்சு தான் இந்த கட்டடத்துக்கு வானத்தின் வாசல்னு பேர் வச்சுருந்தா அவன் ஆவிக்குரிய மூடன் அப்படின்னு எழுதினார். என்னது? ஆவிக்குரிய மூடன். இதை படித்த நிறைய பேர் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் எழுதினவர் பெரிய ஆள். நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஏன்னா இதை நிறைய பேர் கேட்கறதுனால நான் அந்த பேரை சொல்லாமல் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஊழியக்காரர். எழுதினவர் யாரென்றே தெரியாத சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊழியக்காரர். அவர் எழுதினார், யாக்கோபு இந்த பேரை சொன்னதை படிச்சுட்டு இந்த பேரை கட்டடத்துக்கு இவர் எழுதியிருப்பார் என்றால் வேதத்தின்படி இவர் ஆவிக்குரிய மூடன் அப்படின்னார். பயங்கரமான கொந்தளிப்பு ஆயிடுச்சு. அவரே டைரெக்டாக ஃபோனை போட்டார். எப்படி நீங்கள் இப்படி எழுத முடியும், எப்படி இதை சொல்ல முடியும்? ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, பிரபலமாக ஜெபிக்கலாம் வாங்கலாம் கூப்பிட்றாரு. இவரை பார்த்து எப்படி ஆவிக்குரிய மூடன் இவர் எழுதினார்? அப்போ இந்த ஊழியக்காரர், சின்ன ஊழியக்காரர், இவர் சொல்கிறாரு, ஐயா 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் வருவேன்னு இயேசு சொன்னார். அப்படி தானே சொல்லுங்க, அப்படி தானே? அந்த ஏணி யாரை குறிக்குது? யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனில் இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னார். அப்படின்னா அந்த ஏணி யாரு? இயேசு. அதை பார்த்துட்டு தான் வானத்தின் வாசல்னு யாக்கோபு பேர் வைக்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு எங்க வருவார் அப்படின்னா ஜனங்கள் கூடுகிற இடத்துல வருவார் சார், கட்டடத்தில் வரமாட்டார் அப்படின்ட்டார். அவர் சொன்னது சரியா தப்பா? சொல்லுங்க, சரியா தப்பா? சரி, கட்டடத்தில் வரமாட்டார், ஜனங்கள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே வருவார். நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு அதுக்கு வானத்தின் வாசல்னு பேர் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? வேதத்தின்படி உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டார்.
என்ன? அதுக்கப்புறம் அதனுடைய பெயர் மாற்றப்பட்டது, தேவனுடைய வீடுன்னு பெருசாக வச்சாங்க. சரி, எத்தனை பேருக்கு புரியுதோ புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் இயேசுவை தெரியும் நம்புகிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரியலை. யாருக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னா, எவன் ஒருவன் இது கர்த்தருடைய மாம்சம், கர்த்தருடைய பந்தின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அதை எடுக்கிறானோ அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அதை தான் அவர் சொல்லுகிறார், அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் அப்படின்றார். லேலுயா. இப்போ 3 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? திருவிருந்து எடுத்தா தேவனோடு இருப்போம், மரிக்காமல் இருப்போம், அதை அவனை தேவனை விட்டு பிரிய மாட்டோம். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஜீவனோடு இருப்போம், உலகத்துக்கு எதிர்த்து வாழ்வோம், உலகத்தோடு வாழ்ந்தாலும் உலகத்தின் அசுத்தம் நமக்குள்ளே உள்ள போகாது. 3வது நித்திய ஜீவனோடு இருப்போம், அவர் யார் என்கிற அந்த அறிவோடு நம்ம என்ன செய்வோம்? வாழ்வோம். அவர் யாருன்றதுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. லேலுயா. நான் சொல்ல புரியுதா? இருக்கிற இடத்துல உங்களால் சாட்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நித்திய ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 4வது பாயிண்ட், அவர் யார்? இந்த திருவிருந்து ஏன் எடுக்கணும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 56. என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இப்போ இயேசுவை மத்தேயு யோவான் புத்தகம் எப்படி காட்டுகிறது? ஆதியாகமம் மத்தேயு 1 மன்னிக்கவும் யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு வருது. 12ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு சரீரமாய் இந்த பூமிக்கு வந்துச்சு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, யோவான் புத்தகம் இயேசுவை வார்த்தையாய் காட்டுகிறது. இப்போ இயேசு நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா எப்படி நிலைத்திருப்பாராம்? வசனமாய் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். லேலுயா. என் கர்த்தருடைய பந்தியை எடுத்தா வசனமாய் அவனுக்குள்ளே நிலைத்திருப்பார். எப்படி நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு வசனம் வாசிப்போம். நிலைத்திருப்பதுனா என்ன அர்த்தம்? ஆமோஸ் 3:3 எடுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். காட்டத்தி பழங்களை பொறுக்கி சாப்பிட்ட ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் சொல்லுகிறார், 2 பேர் ஒருமனப்பட்டு 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடக்கக்கூடுமோ? இப்போ தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அவன் கர்த்தருடைய பந்தி எடுத்தான், நான் அவன் கூட நிலைச்சிருப்பேன்றார், நானும் அவனும் ஒன்றா இருப்போன்றார். எப்படி ஒன்றா இருக்க முடியும்னா, அந்த 2 பேர் ஒருமனப்பட்டாதான் ஒன்றா இருக்க முடியும். 2 பேர் ஒருமனப்பட்டால் தான் நிச்சய முடியும். ஒருமனப்பட்டு 2 பேர் ஒன்றா சேர்ந்தாதானே ஒரு இடத்துக்கு ஒன்றா போக முடியும். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இப்போ 2 பேர் ஒரு இடத்துக்கு போகணுன்னா 2 பேர் ஒருமனப்படணும். ஒருமனப்படதுன்னா என்னன்னா, 2 பேருடைய கருத்தும் ஒரே கருத்தாக இருக்கணும். இப்போ பொன்னக்காவும் சுமதி அக்காவும் சேர்ந்து திருநெல்வேலிக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. திருநெல்வேலி போகணுன்னா சேர்மாதேவி போய் திருநெல்வேலி போய் அப்படி தானே போகணும், இல்லைன்னா செவலுக்கு போய் திருநெல்வேலி போகணும். சுமதி அக்கா சொல்கிறாங்க, இப்படி வேண்டாம், கன்னியாகுமரி போவோம், கன்னியாகுமரியில் போய் அங்கேருந்து நம்ம நாகர்கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் போவோம். சுமதி பொன்னக்கா சொல்கிறாங்க, வேண்டாம், நாம் செவலுக்கு போய் செவலேருந்து பஸ் ஏறி போவோம். இப்போ 2 பேரும் திருநெல்வேலிக்கு தான் போகிறாங்க, ஆனால் 2 பேரும் ஒருமனப்பட்டிருக்காங்களா? இப்போ அவர் நமக்குள்ளே வந்தார்னா அவர் மாற மாட்டார். அவர் மாறுவாரா? நான் கர்த்தர், நான் மாறாதவர்ன்ட்டார். அப்போ யார் தான் மாறணும்? நம்ம தான் மாறணும். அந்த வசனம் நமக்குள்ளே வந்து வசனத்துக்கு தகுந்தபடி நம்மளை மாற்றிடும். நம்மளை மாற்றிட்டோம்னா இப்போ 2 என்ன ஆயிடுச்சு? ஒன்றாயிருச்சு. ஒரு காரியத்தை செய்வதை குறித்து இப்போ 2 பேர் ஒருமனப்படணும்னா 2 பேரும் பேசணும். இந்த வசனம் நம்மகிட்ட பேசணும்னா நம்ம இந்த வசனத்தை படிக்கணும். அப்படி தானே? சொல்லுங்கள், படிக்கணுமா படிக்கக்கூடாதா? எந்த காரியம் வேணும்னாலும் இப்போ அவர் நம்மகிட்ட பேசணும், பேசினா தான் ஒருமனப்படணும். அப்போ இந்த பேசனுக்கு நான் அந்த அறிவும் கர்த்தருடைய வார்த்தை இது என்ன சொல்லுதுன்ற வெளிச்சமும் யாருக்குள்ளே வரும்னா, எந்த மனுஷன் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறானோ அவனுக்குள்ளே வரும். லேலுயா.
நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? வார்த்தையாய் நமக்குள்ளே வாழ விரும்புகிறார். அதனால் நம்ம இந்த பந்தி எடுக்கணும். 5வது பாயிண்ட், யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் எடுங்க, கொஞ்சம் வேகமா. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நல்ல கவனிங்க, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவரால் நாம் இந்த பூமியில் பிழைக்கிறோம், அவரால் இந்த பூமியில் வாழ்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் அவரால் நான் பிழைக்கிறது போலவும். இயேசு எங்கேயாவது போய் வேலை செஞ்சாரா? தன்னுடைய தேவைக்காக யாரை சார்ந்திருந்தார்? கடன் வாங்கினாரா? ஊழியத்தில் நிறைய தேவைகள் இருந்துச்சு. இயேசுவை சுற்றி சுமார் 120 பேர் இருப்பாங்களாம். எப்போ எப்படி இருப்பாங்க? அவர் பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. அந்த 120 பேரில் லீடர் எத்தனை பேர்னா 12 பேர். லீடர் எத்தனை பேர்? அப்போ இந்த 120 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இயேசு தான் சாப்பாடு கொடுக்கணும். அவர் எங்கேயாவது போய் வேலை செஞ்சாரா? யார்கிட்டையாவது பணத்தை வட்டிக்கு வாங்கினாரா? எப்படி சாப்பாடு கொடுத்தார்? ஒன்றே ஒன்று, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவரை நம்பி பிழைத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை நம்பி பிழைக்கிறோம்? ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய பிழைப்பு எதில் இருக்குது? 4 அதில் பின்பகுதி வாசிங்க. தன்னுடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தருடைய பந்தியை எடுத்தால் அவன் நீதிமானாய் மாறுகிறான். அவனுக்குள்ளே விசுவாசத்தை கர்த்தர் துவக்குகிறார். அந்த விசுவாசத்தில் அவன் பிழைக்கிறான். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையாய் ஓடக்கடவோம். அப்போ கர்த்தருடைய பந்தியை எடுத்தீங்கன்னா இது உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுகிறது. அந்த விசுவாசத்தினால நம்ம இன்னைக்கு பிழைக்கிறோம். லேலூயா. இன்னைக்கு நம்ம பிழைப்புலாம் எப்படி இருக்குது? பிழைப்புனா உயிர் வாழ்கிறது பிழைப்பு இல்லைங்க. இது ஆடு மாடு கூட தான் உயிர் வாழுது. பன்றி கூட வருஷத்துக்கு 40-50 குட்டியை போட்டுட்டு உயிர் வாழுது. அதுவும் நம்மளும் பிழைக்கிறது பிழைப்பா? அதை போல் அல்ல. நாம் பிரசங்கம் கேட்காத எத்தனையோ பேர் பிழைக்கிறாங்க. அதை போல் அல்ல. பிழைப்பு என்பது என்ன அப்படின்னாச்சுன்னா, விசுவாசத்தில் வாழ்கிறது. நமக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்றவனுக்கு ஒரு தேவைனா உட்காந்து ஒன்று கடன்காரனை தேடுவான், இல்லை நகையை கொண்டு போய் அடமானம் வைப்பான், இல்லைன்னு என்னத்தையா விற்பான். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நமக்குள்ளே விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி வரும். லேலுயா. நம்புறீங்களா? ஊழியத்தில் பணம் தேவை அப்படிங்கும்போது ஆண்டவர் பேதுரை கூப்பிட்டு போய் வேலை செய்யன்னு சொல்லலை. மீனை பிடி, மீன் வாயில் பணம் இருக்கும். மீனை பிடி, மீன் வாயில் என்ன இருக்கும்? அதான் நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு வரணும், ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறவங்க ஆத்துமாக்களை தேடுங்க. அங்கிருந்து உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். லேலூயா. பைபிள் ஆத்துமாவை மீனோடு கனெக்ட் பண்ணுது. எதோடு கனெக்ட் பண்ணுது? வலைகளை வீசி மீன் பிடித்தார்கள் இருக்குல்ல, அவங்கள பார்த்து தான் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேனார். அப்போ மீனை பிடி, மீனின் வாயில் பணம் இருக்கும்னார். லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஊழியங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, மீனை பிடிக்கிறோம், ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்கிறோம்? பிடிக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் தான், இங்கே இல்லாத நிறைய ஆத்துமாக்கள் வெளியில் இருக்கிறாங்க. மீனை பிடி, மீன் வாயிலிருந்து பணம் வரும். அந்த பணம் உனக்கும் போதும், ஊழியத்துக்கும் போதும். லேலூயா. நான் சொல்ல ஒத்துக்கிறீங்களா? சில காரியங்களை சபையில் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னே எனக்கு தெரியல. விபிஎஸ் நடைபெற்றது, எவ்வளவு செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? விபிஎஸ்க்கு நம்ம சர்ச்சில் எவ்வளவு செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசுங்க. எவ்வளவு செலவாயிருக்கும்? முருக மக்கா பார்க்கங்க. விபிஎஸ்ஸா? அது எப்போ நடந்துச்சு? ஏன்ட்ட சொல்லவே இல்லையே. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. கிஃப்ட் மட்டுமே 18,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினோம். யார் பணம் கொடுத்தா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நீங்கள் கொடுத்தீங்களா? ஆனால் விசுவாசி தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் விசுவாசி இல்லையா? விசுவாசி தான் கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், மீனை பிடி, வாயில் பணம் இருக்கு.
மீனை எப்படி பிடிக்கிறது? மீனை எப்படி பிடிக்கிறது? வலையை கொண்டு போய் போடு அப்படின்னார். எது வலை? இது வலை. லேலுயா. நம்ம மட்டும் இல்லைங்க, இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய வெளியில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க இருதயத்தில் பேசுகிறார். நமக்கு ஒரு தேவைன்னு வர நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த மீனுக்கிட்ட சொல்கிறாரு, நீ கொண்டு போய் அந்த பணத்தை கொடு அப்படின்றார். ஒரு அம்மா அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப வயசானம்மா, ரொம்ப வயசுனா அந்த அம்மா பேர் கலா. அவங்களுக்கு ஒரு ஆசை, என்னையை பார்த்துடணுன்னு ஆசை. இங்கே நிறைய ஊழியக்காரங்க அந்த லைனில் பேசுகிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க பாஸ்டர், ஆனால் எனக்கு என்னவோ உங்களை பார்த்துடணுன்னு ஒரு ஆசை பாஸ்டர். எப்படி ஆகிலும், ஏன்னா என் நம்பர் கூட அவங்ககிட்ட கிடையாது. அவங்க அங்கேருந்து இங்கே கிளம்பி வரும்பொழுது அந்த ப்ரேயர் லைனில் நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த ப்ரேயர் லைன் முகம் பார்த்து பேசுகிறதில்ல, ஃபோனை வச்சு நம்ம ஆன்லைனில் பேசுகிறோம். அதை நடத்தக்கூடியவங்ககிட்ட என் நம்பரை வாங்கி, அவங்க மதுரையை சேர்ந்தவங்க, மெனக்கிட்டு திருநெல்வேலி வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துட்டு என்னை வர சொல்லி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு, அங்கே போன பிறகு தான் நான் அவங்களே பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இவங்க கருப்பாக சோப்பானே தெரியாது. அவங்க நினச்சிக்கிட்டாங்க என்னைய ஒரு பெரிய ஆள்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. என்னை பார்த்த உடனே சொல்கிறாங்க, சின்ன வயசுலேயே நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டீங்க என்ன தம்பி அப்படின்றாங்க. அவங்க ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோனை போடுறாங்க. ஏய், இப்போ ஃபோனை போட்டு அவங்க ஃப்ரெண்டு பேரை சொல்லி, இங்கே பாருங்கள் வீடியோ கால் போடுறான், இவர் தான் பாஸ்டர் மோகன், ஒரு ஹாய் சொல்லுங்கள் பாஸ்டர், ஒரு ஜோம் பண்ணிடுங்க. அப்படி ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோனை போட்டு சொல்கிறாங்க. மீனை பிடி, மீன் வாயில் பணம் இருக்கும். நான் சொல்ல புரியுதா? என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா, இந்த வார்த்தை மட்டும் பிரசங்கம் பண்ணலைன்னா அவங்க என்னை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்க தன்னுடைய பணத்தை எடுத்து நம்ம ஊழியத்துக்கு தர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரெஸ் வாங்கலாம், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலாம், எதையாவது ஒன்று செய்யலாம். ஒன்றும் இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துட்டு போகலாம். மதுரையில் இல்லாத ஊழியமா, திருநெல்வேலியில் இல்லாத ஊழியமா, முகம் தெரியாத நமக்கு எதுக்கு அவங்க செய்யணும்? ஒன்றே ஒன்று தான், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். நீ மறந்துடக்கூடாது. மீனை பிடிச்சிங்கன்னா மீனின் வாயில் பணம் கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மீனை பிடிச்சா மீன் வாயில் உனக்கு பணம் இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன்னார். லேலுயா. பணத்துக்காக நம்ம பிரசங்கம் பண்ணலை. இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறேன், ரேட் பேசி பண்ணது கிடையாது, இலவசமாய் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் தேவைன்னு வரும்பொழுது கர்த்தர் யாரை கொண்டோ அந்த எல்லா தேவையும் என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். லேலுயா. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இயேசு பிதாவை நம்பி பிழைத்தது போல கர்த்தருடைய பந்தை எடுத்தவன் இயேசுவை நம்பி பிழைக்கிறான். லேலுயா. நமக்காக அவர் பரிந்து பேசுவார். எனக்கு இன்னைக்கு தேவை, ஆனால் என்னுடைய இந்த நமக்கு VBS இந்த வாரம் தேவை. இந்த வார தேவைக்காக ஆண்டவர் அந்த அம்மாவை 2 வருஷமாக ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக பிரசங்கம் கேட்குது. என்னைக்கு ஊருக்கு போவோம், என்னைக்கு இவரை சந்திப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சான். வெயிட் பண்ணிகிட்டே இருந்து இங்கே வந்து பார்த்து ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோனை போட்டு சொல்லுது, இவர் தான் சொல்லி. இப்போ பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நம்ம முகத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கும் அவங்க முகம் தெரியுது. லேலுயா. மொத்தம் 5 பாயிண்ட். கர்த்தருடைய பந்தி எடுத்தால் அவனுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு 5 பாயிண்ட், 7 பாயிண்ட் எழுதிட்டு வந்தேன். 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட் என்னது? அவரை விட்டு பிரியாமல், அதாவது மறியாமல் இருப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான்? மறிக்க மாட்டான். 2வது, உயிரோடு இருப்பான். இந்த உலகத்தை எதிர்த்து வாழ்வான். உலகத்தின் அசுத்தம் அவனுக்குள்ளே போகாது. 3வது, நித்திய ஜீவன், பிதாவுக்கும் இயேசுவுக்குமான அந்த ரகசியத்தை அவன் புரிந்து கொள்வான். அவனை கடைசி நாளில் தேவன் எழுப்புவார். 4வது, வார்த்தையாய் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். வசனம் அவனை நடத்தும், வசனம் அவனை பாதுகாக்கும், வசனம் அவனுக்கு வழிகளை திறந்து கொடுக்கும். 5வது, அவரால் அவன் பிழைப்பான். லேலுயா. நாம் யாரால் பிழைக்கிறோம்? சொல்லுங்க, யாரால் பிழைக்கிறோம்? வார்த்தையால் பிழைக்கிறோம். இயேசுவை நீங்கள் திருவிருந்து எடுத்தீங்கன்னா அவர் நமக்குள்ளே வந்துடுவார். அவரால் நம்ம என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். கடைசி 2 பாயிண்ட்டையும் சொல்லிட்டு போயிருந்தேன், நீங்கள் ரெஃபரன்ஸ் வேண்டாம். யோவான் 6:35 திருப்தியான வாழ்வு, அதை வாசிங்க. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் திருப்தியான வாழ்க்கை.
கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்போவுமே பசி இல்லாத திருப்தியான வாழ்க்கை. 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் உயிர்த்தெழுதலில் அவனுக்கு பங்குண்டு. அல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் இது. மரணத்தை பார்க்காமல் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை நம்முடைய மரணம் முந்திக் கொள்ளுமே ஆனால் அவர் வரும் பொழுது இந்த சரீரத்திலே நாம் அவரோடு என்ன செய்வோம்? உயிர்த்தெழுவோம். அதுக்கெல்லாம் நீங்கள் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும், சபையாக எடுத்துக்கொள்ளப்படணும்னா கட்டாயமாய் திருவிருந்து எடுத்தே ஆக வேண்டும். கட்டாயமாக என்ன செய்யணும்? ஆமாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்களே என்றால் கட்டாயமாய் திருவிருந்து நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு